மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் பல ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. இத்தொடர்பான குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் பார்வையிடாததை கண்டித்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை பகுதியில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிடாத அதிகாரிகளை கண்டித்து குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் பல ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கும் காட்சியையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த சேதமடைந்த பயிர்களை பார்வையிட அதிகாரிகள் வராததை கண்டித்து குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை மயிலாடுதுறையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, இப்ப பல ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது, அதிகாரிகள் பார்வையிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்காங்க. தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சுந்தரமூர்த்தி, நீங்க இணைப்புல இருக்கீங்க. மயிலாடுதுறை பகுதியில் குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? மயிலாடுதுறை மாவட்டத்துல இந்த வருஷம் 67,000 ஹெக்டேர் பரப்பளவுல குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 45,000-45,000 ஹெக்டேர்ல நடவு பணிகள் முடிஞ்சிருக்கு. இந்நிலையில தீபாவளி முன்னிட்டு இந்த பலத்த மழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. 25,000 ரூபாய் ஏக்கருக்கு செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல வெள்ள நீர் வடிய தாமதம் ஏற்பட்டது. வாய்க்கால்கள், ஆறுகள் தூர்வாருவதில் ஒத்தனம் காட்டியதுனால இந்த தாமதம் ஏற்பட்டதா விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இளம் பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல இது வரைக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4 தாலுகாக்கள்ல இந்த பயிர்களை இது வரைக்கும் அதிகாரிகளோ, மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பார்வையிடல. இந்நிலையில இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்துல இந்த பிரச்சனை எதிரொலிச்சது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில நடந்த குறைதீர்க்கும் கூட்டத்துல வேளாண் இணை இயக்குனர் சேகர் என்ன சொன்னார்னா, விவசாயிகள் தங்கள் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து வேளாண் துறையினருக்கும் பிஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசருக்கும் நீங்க புகார் மனு தரலாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே விவசாயிகள் என்ன கேட்டாங்க, இது குறித்து எந்த அறிவுறுத்தலும் தங்களுக்கு வரலன்னு பிஓ சொல்லியிருக்காங்க, அக்ரி ஆபீசர் சொல்லியிருக்காங்க, தவறான தகவலை மாவட்ட நிர்வாகம் தருதுன்னு சொல்லி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கையில ஏந்திட்டு அதை காமிச்சு தங்களோட உள்ள குமரல கொட்டி தீர்த்தாங்க. மேலும் 2024-25 வருஷம் ஜனவரி மாசம் பெய்த திடீர் மழையில பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு 63 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிச்சிருந்தது. ஆனா அந்த தொகையும் இதுவரையும் விடுவிக்கப்படல. இதனையெல்லாம் கண்டிச்சு விவசாயிகள் வெளிநடப்பு செஞ்சாங்க. வெளிநடப்பு செஞ்சு தங்களோட உள்ள குமுறலை கூட்டிருக்காங்க. 2 நாள்ல பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து பார்வையிடவும் கணக்கெடுக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.